75 lakhs to 80 lakhs கிளாஸ். இங்கே இன்றைக்கே பணத்தை போட்டு நாளைக்கே பெரிய பணக்காரர் ஆகிடலாம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதை பிளைண்டாக நம்புகிறாங்க. Plan your next summer escape with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். 25,000 சம்பளம் வருதா, 22,000 தான் என்னோடது, 3,000 தனியாக வச்சிருங்க, அது என்னோட சேலரி இல்லைன்னு பார்க்க சொல்றீங்க. எங்களுக்கு 25,000 வரும்போதே செலவும் சேர்ந்தே வருது. அந்த மணியே எனக்கு பத்தலை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும்? இந்த இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்குது அப்படின்றது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை தரும் சார்? நாளைக்கு அவர் இல்லை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அந்த 30,000 40,000 ஃபேமிலிக்கு வராது. அப்போ அந்த குடும்பம் என்ன ஆகும்? குடும்பம் நடுத்தருக்கு தான் போவேன். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு மாதம் 25,000 வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா அப்படின்னதுன்னா என்னுடைய 3 லட்ச ரூபாங்கிறது வருஷ சம்பளம். அது மாதிரி 15 மடங்கு. இப்போ 15 × 3 45 லட்ச ரூபா. ஸோ நான் எவ்வளோ எடுத்துக்கணும்? 45க்கு ஒரு 50 லட்ச ரூபா நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 30 இயர்ஸில் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய குடும்பத்துக்கு 50 லட்ச ரூபா வந்துடும். ஸோ இந்த கிரெடிட் கார்டை இதை எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை யூஸ் பண்ணவே கூடாதா? ஸோ கார்டு இருக்குங்கிறதுக்காக நீங்கள் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. ஒரு பொருள் வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா கார்டு மாதிரி பெஸ்ட்டு இதுவே கிடையாது. நான் இப்போ எல்லாருமே சொல்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால எனக்கு ஒன்றும் பெரிய லாஸ்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 250 ருபீஸுக்கு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் மந்த்லி. இதில் இன்வெஸ்ட் பண்ணால் 13% வரையும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 13% கிடைக்கும்? வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். சார், உங்ககிட்ட நான் நிறைய தடவை சேவிங்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். பட் இன்னமும் கமெண்ட் செக்ஷன் சரி, நார்மலாக மக்கள்கிட்ட பேசுகிறப்பையும் சரி, என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஒரு 20,000 25,000 சம்பளம் வாங்குற ஒருத்தரால் இப்போ வரைக்கும் சேமிக்க என்னால் சுத்தமாக முடியலை. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஹேபிட் என்னென்னா, ஒரு 25,000 சம்பளம் வருதா, அதில் ஒரு 22,000 தான் என்னோடது, ஒரு 3,000 தனியாக வச்சுருங்க, அது என்னோட சேலரி இல்லைன்னு பார்க்க சொல்கிறீங்க. பட் எங்களுக்கு 25,000 வரும்போதே செலவும் சேர்ந்தே வருது. ஸோ என்ன பண்ணுறது நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்லலாம், புரியுதுங்களா? அதாவது 22,000 20,000 வரும்போது ஒரு 2,000 எடுத்து வச்சு பாக்கி இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அந்த மணியே எனக்கு பத்தலை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுங்களேன், அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும்? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா, ஓகே 25,000 சம்பாதிக்கிறாரு, நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10%ங்கிறேன், 2,500 எடுத்து வைக்கணுங்கிறேன். என்னால் 25,000 சம்பாதிக்கும் போது என்னால் எடுத்து வைக்க முடியல. ஓகே ஃபைன். அப்படின்னா எப்படி இதை சமாளிக்கிறது? அப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், நம்ம சொல்லக்கூடிய இந்த 2,500 ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் சேர்க்கணும். அதுதான் நான் எப்போதுமே சொல்கிறேன். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு த முந்தின ஜென்ரேஷன். நான் முந்தின ஜென்ரேஷன், எங்கள் அப்பா அவங்க அதுக்கு முந்தின ஜென்ரேஷன். இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் இவங்களுக்கு என்னென்னா, நிறைய ஜாப் பண்ணலாம். முன்னாடி உள்ளவங்களாம் ஒரே ஒரு ஜாப் தான், காலையில் வேலைக்கு போனாங்கன்னா சாயங்காலம் வந்துடுவாங்க, அதுக்கு மேலே ஃபர்தராக ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நிறைய ஜாப் நம்ம பார்ட் டைம் பண்ணலாம். எதுவுமே எனக்கு பெருசாக படிக்கலை, பெருசாக எதுவுமே இது இல்லைனாலும் எல்லாருக்கும் ஒரு 2 வீலரோ ஒரு காரோ ஓட்டுறது ரிலேட்டிவ்லி ஈஸியான ஜாப். அல்லது நீங்கள் ஒரு 2 வீலர் கார் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம், 6-7 மணிக்கு வந்துட்டு ஈவன் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் ஒரு 2 வீலரில் போனீங்கன்னா அங்கேருந்து கூட நீங்கள் ரேப்பிடோ இது பண்ணிங்கன்னா கூட அங்கேருந்து கிளம்பும் போதே நீங்கள் யாரையாவது ஒருத்தரை பிக்கப் பண்ணிவிட்டு இது பண்ணால் கூட ஸ்டில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஈஸியாக 100 ரூபா சேர்க்கறதுங்கிறது பார்ட் டைமில் பெரிய விஷயம் கிடையாது. அப்படி சேர்த்திங்கன்னா கூட 100 × 30 3,000 2,500 அப்படி தான் சேர்க்க முடியும். நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க. நிறைய பேர் சொன்னது என்னன்னா, நான் சேவ் பண்ணுறேன், ஒரு வருஷம் நான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், பட் எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வைக்கல, அது ஒரு டெட் ஃபண்ட்லேயோ ஒரு FDலேயோ போட்டு வைக்கல, அக்கௌண்ட்லேயே இருக்குது. திடீர்னு ஒரு உண்மையான எமர்ஜென்சி வர்றப்போ அது மொத்தமாக போயிடுது. ஸோ நான் திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க, எமர்ஜென்சிக்குன்னு ஒரு மணி எடுத்து வச்சுருக்கோம், 1 இயரில் சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா எல்லாம் காணா போயிடுது அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ என்னென்னா, இந்த 25,000 ருபீஸ் 20,000 ருபீஸ் சம்பாதிக்கிறவங்க நான் முன்னாடி என்ன சொன்னேன், சேர்க்கணும்னு சொன்னேன், அதுக்கே அவங்க நல்லா முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த 25,000 30,000 உள்ளவங்க எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொன்று எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது என்னத்துக்கு அப்படின்னதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு ஒரு வேலை இழப்புங்கிறது தவிர்க்க முடியாது. ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் மணியை நம்ம
எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுடைய கொஷினில் என்ன சொன்னீங்கன்னா 1 இயரில் வந்து அது எல்லாம் எல்லாமே காலி ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி இன்னொரு தடவை வந்து நம்ம திருப்பி சேர்க்க வேண்டியதான். அதாவது ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு எமர்ஜென்சி அடிக்கடி வரும், இன்னொருத்தருக்கு வந்து ரேராக வரும், இன்னொருத்தருக்கு வராமே கூட இருக்கலாம். பட் வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா சேவிங்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. மாதம் சம்பளம் வந்தோடனே ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா மாதம் எண்ணில் என்ன பண்ணிடுறாருன்னா அதை தூக்கி அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடுறாரு. ஸோ திரும்ப சேவிங்ஸில் 0 வருது, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஏறிட்டே போகுது. இது ஒரு கரெக்டான மூவா சார்? சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சேவிங்ஸ் அப்படிங்கும்போது நம்ம போடக்கூடிய மணி growth அதிகமாக இல்லைனாலும் ப்ளஸில் தான் இருக்குமே வழி மைனஸ் இருக்காது. அது வந்து இம்மீடியட்டாக எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து சேவிங்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா அந்த கால அவகாசங்கிறது வந்து நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 1 இயரும் வச்சுக்கலாம், 2 இயர்ஸும் வச்சுக்கலாம், 10 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம். அதோடைய ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து 10,000 ருபீஸ் தான் மொத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா அந்த 10,000த்தையும் அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2,000 ரூபாய் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2,000த்தை அவர் ஒதுக்கி வச்சுட்டு 8,000 ருபீஸை வந்து அவர் போடலாம். பட் இன்றைக்கி வந்து நம்ம முன்னாடி ஒரு இதில் பேசின போது என்ன சொன்னோன்னா, இன்றைக்கி வந்து லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்படி எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கத்தை வாங்கினோன்னா எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னதுன்னா கொண்டு போய் நான் அடகு வச்சு நான் பைசா வாங்கிப்பேங்கிற மாதிரி இன்றைக்கி லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸில் வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்மளுடைய யூனிட்டை வந்து பிளட்ஜ் பண்ணோம் அப்படின்னதுன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக இருந்ததுன்னா 50% அது வேல்யூ. சப்போஸ் அவர் இப்படி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 10,000 ரூபா தான் அது இருக்குது, 2,000 ரூபா சேவிங்ஸ், 8,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்படி போட்டுட்டு வராரு. 1 இயரில் போட்டிருக்காருன்னு வச்சுங்களேன், 12 into 96,000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போயிருக்கும். சப்போஸ் அது வந்து மார்க்கெட் டவுனாக இருந்ததுன்னா கூட 96-90 வந்ததுன்னா அந்த 90லேருந்து அவர் பிளட்ஜ் பண்ணி 45,000 ருபீஸ் வரையும் வேணும்னா பணம் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து என்டையர் 10,000 ருபீஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு பதிலாக ஒரு 2,000 ருபீஸை ஒரு சேவிங்ஸில் வச்சுட்டு 8,000 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னதுன்னா ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே சார், நீங்கள் தங்கம்னு சொன்னாலும் அந்த கேள்வி கேட்குறேன். மிடில் கிளாஸ் மக்கள் நிறைய பேர் சேர்த்து வைக்கிற பணத்தை எங்கே போய் போடுவாங்க அப்படின்னு கேட்டால் தங்கம். ஏன்னா அது சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக மிடில் கிளாஸு அண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு ஈஸியாக வாங்கக்கூடிய பொருள் வந்து தங்கம். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. தங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னதுன்னா, அந்த தங்கம் வந்து எமோஷ்னலாக ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து அட்டாச் ஆகுது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னதுன்னா பணம் வேணும்னு வச்சுங்களேன், அவங்க எவ்வளோ ரூபா வேணுமோ அதை போட்டு ரிடம்ஷன் எடுத்துப்பாங்க. அங்கே வந்து எமோஷன் கனெக்டே கிடையாது. பட் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு தங்கம் வந்து ஒரு பவுன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கெலாம் ஒரு பவுன் வந்து பார்த்திங்கன்னா ₹1,00,000 மேலே இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ ₹1,00,000 மேலே போயிட்டுருக்கு. எனக்கு கொஞ்சம் மணி வேணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஓகே, அடகு வைக்கிறவங்க இருக்காங்க. பட் அடகு வச்சா ஒரு 60-70% தான் கிடைக்கும். பட் ஃபுல் மணி வேணும் அப்படின்னு சொன்னதுன்னா அதை விற்கணும். இதே இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்ததுன்னா விற்கிறதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க. அங்கே வந்து விற்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின். இல்லை சார், நான் வந்து அது ஒரு எமோஷ்னலாக தான் நான் அணுகிறேன், அதனால தான் நான் ஈவன் தங்கமாக கூட வாங்கலை. எப்படி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அண்டர்லைங் அசெட்ஸ் வந்து அந்த கம்பெனி இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு ETF இருக்குது. ஸோ நான் வந்து அதையும் நான் வந்து ஒரு இதில் தான் வாங்கிட்டுருக்கேன், ஃபிசிக்கலாக வாங்கலை, எலக்ட்ரானிக்காக தான் வாங்குகிறேன் அப்படின்னதுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா தங்கத்தை வாங்கிக்கலாம், ஷார்ட் டேர்முக்கு வந்து வாங்கிக்கலாம். நம்ம எல்லாருமே மெஜாரிட்டியாக பண்ணுற மிஸ்டேக்கில் என்ன ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸுன்ற ஒரு விஷயத்த பார்க்கவே மாட்டோம். சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ அந்த இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்குது அப்படின்றது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை தரும் சார்? இன்சூரன்ஸுங்கிறது வந்து என்னென்னா, இன்சூரன்ஸுங்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு 2 வீலர் ஒருத்தர் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 வீலர் நீங்கள் ஓட்டிங்கன்னா 2 விஷயம் கம்பல்சரி. ஒன்று வந்து ஹெல்மெட் போடணும், இன்னொன்று வந்து 2 வீலருக்கான இன்சூரன்ஸ் எடுக்கணும். புரியுதுங்களா? இந்த 2ம் இல்லைன்னா நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க பிடிச்சி உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. புரியுதுங்களா? அண்டு நீங்கள் ரோட்டில் ஓட்டும்போது நம்மளுடைய எல்லா விதமான இன்ஜுரிக்கும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. பட் ஹெட் இன்ஜுரிக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. நம்ம வந்து எய்தர் ஆன் த ஸ்பாட் இறந்து போயிடலாம், அல்லது ஒரு கோமா மாதிரி போணுச்சு அப்படின்னதாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, அதனால் நீங்கள் உடனே ஹெல்மெட் போட்டால் பழிச்சிருவாங்கன்னா, ஹெல்மெட் போட்டிங்கன்னா 100 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுன்னா அட்லீஸ்ட் 90 பேர் பழிச்சிருவாங்க. ஹெல்மெட் போடலைன்னா 100 பேருமே இது. ஸோ ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் கேரண்டி.
பட் அதுக்காக வந்து ஹெல்மெட் போட்டுக்கணும். லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, இன்றைக்கி வந்து ஈவன் முன்ன மாதிரி கிடையாது. நிறைய ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலை பார்க்குற ஒரு குடும்பத்தை எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், என்டையர் ரிஸ்க் வந்து அந்த ஒரு இண்டிவிஜுவலை நம்பி தான் இருக்குது, அந்த குடும்ப தலைவரை நம்பி தான் இருக்குது. அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பெருசாக படிக்கலை, அல்லது படிச்சிருந்தாலும் ஏதோ காரணத்தினால அவங்க வேலைக்கு போகலை, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அல்லது 2 குழந்தை இருக்குது. இதுதான் அவங்க சுச்சுவேஷன். இவ்வளவு நாளாக வந்து அந்த பர்சன் வந்து 20,000மோ 30,000மோ 40,000மோ மாதம் கொடுத்துட்டு வந்தார். நாளைக்கு அவர் இல்லை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அந்த 30,000 40,000 ஃபேமிலிக்கு வராது. அப்போ வந்து அந்த குடும்பம் என்ன ஆகும்? குடும்பம் வந்து நடுத்தருக்கு தான் போவே ஆகணும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன பண்ணோன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது என்ன அப்படின்னதுன்னா, நம்ம வருஷம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து மாதம் 25,000 வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா அப்படின்னதுன்னா, என்னுடைய 3 லட்ச ரூபாங்கிறது வருஷ சம்பளம். அது மாதிரி 15 மடங்கு. ஸோ 15 × 3 45 லட்ச ரூபா. ஸோ நான் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னா 45க்கு ஒரு 50 லட்ச ரூபா நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். சப்போஸ் எனக்கு வந்து 25 வயசுன்னு இல்லை 30 வயசுன்னு எனக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா, நெக்ஸ்ட் 30 இயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் 30 இயர்ஸில் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னதுன்னா, என்னுடைய குடும்பத்துக்கு வந்து 50 லட்ச ரூபா வந்துடும். ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிட், புரியுதுங்களா? இன்னொன்று, அந்த 50 லட்ச ரூபாய்க்கு நான் பே பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பார்த்தோம்னா 6,000 ரூபா கூட கிடையாது வருஷத்துக்கு. ஸோ மாதத்துக்கு ஜஸ்ட் ஒரு 500 ரூபா தான் நான் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் என்ன பார்ப்பீங்க, 500 ரூபா, ஐயோ 500 ரூபா போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் நாளைக்கு இந்த 500 ரூபா மாதம், வருஷத்துக்கு 6,000 ரூபா. 6,000 ரூபா வந்து எவ்வளோ கொடுக்குது? 50 லட்ச ரூபா கொடுக்குது. கிட்டத்தட்ட 100 மடங்கு வந்து நமக்கு தருது. அதனால் வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நம்ம வந்து என்ன ஆகுதுன்னதுன்னா, ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இட் இஸ் ஓகே. பட் நடந்துருச்சுன்னு வச்சுங்க, எவ்வளோ பெரிய லாஸ். இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொன்னதுன்னா, நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன சம்பாதிச்சு வச்சிங்களோ அவ்வளவும் வந்து ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டலே கரைஞ்சி போயிடும். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, நம்ம வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறோம். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில், இன்றைக்கி வேலை பார்க்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் தராங்க. டு சம் எக்ஸ்டென்ட் தராங்க. ஒரு 5 lakh rupees அந்த அளவுக்கு தராங்க. பட் வந்து இப்போ லோவராக சேலரி இருக்கிறவங்க எடுத்துக்க முடியலைன்னா கூட, ஹையர் சேலரியில் இருக்கிறவங்கலாம் வந்து பர்சனலாக அதர் தென் கம்பெனி வந்து அவங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா பேஸ், அதாவது நம்ம என்ன சொல்லணும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்ட்டு. டேர்ம் அண்ட் ஹெல்த் இல்லாமல் நீங்கள் பெரிய வெல்த் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு நம்மளே இல்லை அப்படின்னு சொன்னதுன்னா இதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால் டெஃபினட்டாக டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது தான் வாங்கணும். நீங்கள் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் என்டோமெண்ட் பாலிசி இதில் போட்டால் அதில் டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது, அந்த மாதிரியான விஷயம்லாம் கிடையாது. பியூர் கவர் அந்த மாதிரியான இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும். சார், இப்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க, வெளில போகிறப்போ அதை சேர்த்து வச்சு நம்மளுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே, எங்கள் ஜென்ரேஷன் எல்லாமே மாறிடுச்சு, எங்கள் கையில் எல்லாருமே கிரெடிட் கார்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் கார்டை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஏன்னா இப்போ ஒரு சில பேரை கேட்டால் வந்துட்டு, இது யூஸ் பண்ணால் கேஷ் ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்குதுப்பா, எனக்கு நல்லாயிருக்கு, என்னால் இப்படி ஏர்போர்ட் லான்ச்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு கேட்டால், இல்லை நான் வர இஎம்ஐ வந்துட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அந்த கிரெடிட் கார்டு வச்சு எப்படியாவது மூடணும்னு இருக்கேன் அப்படின்றாங்க. 2 பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்குறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை யூஸ் பண்ணவே கூடாதா? சரி, இல்லை, டெஃபினட்டாக நான் வந்து ஐம் ஆல்வேஸ் ஃபார் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு சொல்லக்கூடிய கேங் அந்த இதில் இருக்கேன் நான். சரி, இப்போ என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை நம்ம வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம், புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல், நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் ஹோட்டலில் ஃபேமிலியோட ஹோட்டலில் போகிறோம், அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறீங்க. இது வந்து டிசைடட், ஓகேயா? அப்போ டிசைட் ஆனதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணணும், கரெக்டாக? அப்போ பே பண்ணும்போது என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஒன்று, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேஷ் இருந்ததுன்னா கேஷை கொடுக்கலாம், அல்லது இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜிபே இந்த மாதிரி த்ரூ மொபைல் வந்து பார்த்தோன்னா அதில் பணம் இருக்கணும்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கேரிங் எ மணி நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம், ஓகேயா? இது வந்து அடுத்த ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னதுன்னா, ஓகேப்பா, எனக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து 5,000 rupees செலவாக போகுது, அந்த மணி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, ஓகே, அல்லது என்கிட்ட கேஷாகவே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, அதை கேஷாவோ அதவோ கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வந்து கார்டில் ஸ்வைப் பண்ணுறேன். கார்டில் ஸ்வைப் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி நிறைய எனி ஹோட்டல் ஆர் எங்கே மூவி எங்கேயாவது போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கா, அல்ல இந்த கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா டிஸ்கவுண்ட்டு, 200 ரூபா டிஸ்கவுண்ட்டு. கேஷுக்கு யாரும் கொடுக்குறதில்ல, இதுக்கு தான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ நீங்கள் வந்து
ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, பண்ணும்போது ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குது அப்படின்னதுன்னா, நீங்கள் கேஷாக கொடுக்குறத விட இதில் பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த செலவுங்கிறது வந்து நிரந்தரம். நான் வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எது பெட்டர் அப்படிங்கன்னு பார்க்கும்போது எனக்கு இதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணுறேன். அது மாதிரி பண்ணும்போது என்ன அப்படி ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. இப்போ நாளைக்கு சிபில் ஸ்கோர்லாம் வந்து பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து எந்த ஒரு லோன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, சிபில் ஸ்கோர் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணலை அந்த மாதிரி இருந்ததுன்னா அவருக்கு கிரெடிட் ஸ்கோரே இருக்காது. அவர் வந்து அவருக்கு கடன் இல்லைன்னா கூட அவருக்கு வந்து இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன் எப்படி நீங்கள் வந்து ஒரு அதுக்கான மணியை டயத்துக்கு சேவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான டிரான்சாக்ஷனில் தான் வந்து இது இருக்குது. ஸோ சிம்பிளாக கார்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த பொருளும் வாங்கக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். செகண்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறது வந்து, இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு அவருக்கு நாளைக்கு பர்த்டே அல்லது ஒரு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே, அவர் காசு இல்லைன்னு வச்சுங்களேன், காசு கொடுறா நான் வந்து உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு அவர்னால மோஸ்ட் ஆஃப் த டைம் கொடுக்க முடியாமல் போயிடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நட்புக்கும் ஒரு தெர் இஸ் இது சேலஞ்ச். முன்ன மாதிரி நட்பும் நம்மளால் தொடர முடியல. அதே சமயத்தில் நம்ம வந்து மாட்டிக்கிறோம், யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ ஈவன் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணுங்கள். அவரை பொறுத்தவரையும் எவ்வளோப்பா 5000 முதல்ல இருந்தால் எனக்கு ஜிபே பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி 5000 ரூபா ஜிபே வாங்கிட்டு நீங்கள் உங்கள் கார்டில் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ கார்டு இருக்குங்கிறதுக்காக நீங்கள் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. ஒரு பொருள் வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா, கார்டு மாதிரி பெஸ்ட்டு இதுவே கிடையாது. நான் இன்ஃபேக்ட் லாஸ்ட் சண்டே ஒரு செமினார் அட்டென்ட் பண்ணேன். ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா கிரெடிட் கார்டு எவ்வளோ இதுவாக மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பண்ணி அவர் நிறைய ட்ரிப்பு ஃபாரின் ட்ரிப்லாமே போயிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் அதாவது எஃபெக்டிவ் யூசேஜ் இருக்குது. த ஒன்லி திங் வந்து நம்ம எந்த செலவு பண்ணாலும் நம்ம கையில் பணத்தை இருந்துட்டு பண்ணணும். ஆர் இன்றைக்கி பண்ணுறேன், எனக்கு ஒரு 10 டேஸில் எனக்கு சேல்ரி வந்துடும் அப்படின்னதுன்னா அது மாதிரி பண்ணலாம். எந்த விதமான மணியும் இல்லாமல் பண்ணுறது வந்து நாட் அ ரைட் அப்ரோச். சார், அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிற இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தங்கம் வாங்குறேன், நிலத்தில் காசு போடுறேன், ட்ரெடிஷ்னலாக என்னென்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிட்டு வரேன். இப்போ எல்லாருமே சொல்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால எனக்கு ஒன்றும் பெரிய லாஸ்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து போடலை அப்படிங்கிறது வந்து லாஸ் இல்லையா அப்படிங்கிறத விட, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 250 ருபீஸுக்கு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் மந்த்லி. ஓகேங்களா? இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் 13% வரையும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது எப்போ சொல்கிறேன்னா, ஈவன் டுடே இங்கேருந்து லாஸ்ட்டு 10 வருஷத்தில் நீங்கள் ஒருத்தர் எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா கூட 15% ஆவரேஜாக ரிட்டர்ன் வந்திருக்கு. புரியுதுங்களா? லாஸ்ட்டு 3 இயர்ஸில் ரிட்டர்ன் ஒன்றுமே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் 7 வருஷத்துடைய ரிட்டனே நெக்ஸ்ட்டு அனதர் 3 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகி ஸ்டில் 15% வரையும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 13% இதில் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 13% கிடைக்கும்? கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கிடைக்காது. தங்கத்துலேயும் இதுவரையும் லாங்கர் பீரியடில் 13 கிடைச்சதே இல்லை. லாஸ்ட்டு 2 இயர்ஸில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த லாஸ்ட்டு 2 இயர்ஸை வச்சுட்டு நீங்கள் அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண முடியாது. ரியல் எஸ்டேட்டில் 13% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதில் வந்து ரொம்ப செலக்டிவாக நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் அதில் லிக்விடிட்டிங்கிறது கிடையாது. அதாவது நினச்ச போது அதை விற்க முடியாது. அதுக்கு நிறைய பணம் வேணும். நம்ம வந்து 2500, 5000 அல்லது ஈவன் 1 லட்சத்துலலாம் வந்து நம்ம ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே இறங்க முடியாது. ஸோ இப்போ ஒரு காமன் மேனுக்கு வந்து ஒரு வெல்த் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக தான் மியூச்சுவல் ஃபண்டு. அதனால தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை சொல்கிறோம். இட் இஸ் ஃபார் அ மாஸ், எல்லாருனாலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, அந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது மூலமாக மாதம் அந்த டெபிட் போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டிசிப்ளின் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. நம்ம எடுத்து எவ்ரி மந்த்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா, நான் இந்த மாதம் எனக்கு பணம் இல்லை, நெக்ஸ்ட் மந்த்து பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அது மாதிரி கிடையாது. ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறதுனால மாதம் 500, 1000, 2000 டிபெண்டிங் ஆன் தேர் இது வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, ஒன்று வந்து ஒரு அமௌண்ட்டும் போயிட்டே இருக்குது அண்ட் கண்டினியூஸாக இது பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு வந்து நிறைய பேர் வந்து அதை ரெகுலராக பார்க்குறதில்ல, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ பார்க்காதவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னா நான் மட்டும் போட்டுட்ருக்கேன் சார், மேலே போகுது கீழே போகுதுன்னா நான்
பார்க்கறது இல்லைன்னு. யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே வெல்த் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சாய்ஸ் வந்து உங்களால் 13% வந்து 13%க்கு மேலே வெளியில் வந்து உங்களால் யூ ஃபைண்ட் சம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டு பக்கத்துக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சதில் வந்து 8-10% வராது அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும். வரலைன்னா மிஸ் பண்ணுவீங்க. அட் எனி காஸ்ட் நீங்கள் வந்தே தீரணும். அதர்வைஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். இட்ஸ் ஒன்லி a கொஷின் ஆஃப் டைம். நீங்கள் இன்றைக்கி வரீங்களா, 2 வருஷம் கழிச்சு வரீங்களா? இன்றைக்கி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காம்பவுண்டிங்கு உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் கிடைக்கும். லேட்டாக வந்தீங்கன்னா வரப்போகிறது. ஏன்னா 5% அந்த மக்கள் தான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் இட்ஸ் அ லாங் வே டு கோ. ஸோ இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 70% பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங். ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே அங்கே வந்து ஆகணும். எப்போ வர்றதுங்கிறது உங்களுடைய விருப்பம். சார் என்னோட கடைசி கேள்வி என்னன்னா, நீங்கள் நிறைய இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணுவீங்க, நிறைய பேர் உங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஒருத்தர் நல்லா சேமிச்சிருக்கலாம் சார், பட் அவர் வாழ்க்கையில் அவர் எடுத்த ஒரே ஒரு ஃபினான்ஷியல் மிஸ்டேக்னால மொத்த சேவிங்ஸையும் 0 கொண்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரியல் லைஃப் கேஸ் இருக்கா சார், சினாரியோஸ் இருக்கா? ஸோ ஒரு இன்வெஸ்டர் என்னென்னா நல்லா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. கரெக்டாக வந்து அந்த 23 மார்ச் 2020 மார்க்கெட் நல்லா ஃபால் ஆனது. அந்த சமயத்தில் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைசாவை எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போயும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால் வந்து நிறைய, ஏன்னா மார்க்கெட் நல்லா இறங்கினது, அந்த சமயத்தில் போய் எடுத்ததுனால திருப்பி அடுத்த 1 இயர்லேயே அதுக்கு மேலேயே ரெக்கவர் ஆகிடுச்சு. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா இந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னதாக இருந்தால், சார் ஆக்சுவலி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, பட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார், நான் 10,000 கொடுத்தாலே போதும், எனக்கு வந்து மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, இல்லை 500 ரூபா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இதில் நான் போட்டு ஏமாந்துட்டேன். ஈவன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, நல்ல ஒரு என்னுடைய கிளைண்ட்டு நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஓகே நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசாக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, மார்னிங் நீங்கள் வரணும், ஈவினிங் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணி, அவ்வளோ தெரிஞ்ச ஆள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த சமயத்தில் வந்து மைண்டே ஒர்க்கே ஆகலை, நான் வந்து இது பண்ணிட்டேன், 75 lakhs to 80 lakhs லாஸ். அவங்கள்ட்ட மணி இருக்குது, ஷீ இஸ் மோர் ஒர்த்து, பட் ஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இந்த மாதிரியான ஒரு மணி வந்து நிறைய இது இருக்குது. ஸோ நிறைய பேர் லூஸ் பண்ணுறதுக்கான காரணம் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்த க்ரீடு. அதாவது இங்கே இன்றைக்கே பணத்தை போட்டு நாளைக்கே பெரிய பணக்காரர் ஆகிடலாம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதை பிளைண்டாக நம்புகிறாங்க. அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட யார்கிட்டையுமே சொல்கிறதே கிடையாது. அது மாதிரி பண்ணக்கூடிய பீப்புள் நிறைய இருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேனிக். இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 1 year டவுன், 2 years டவுன், பட் என்னென்னா நம்மளுடைய நீட் வந்து 5 years 10 years கழிச்சு தான் இருக்குது. இன்றைக்கி நான் எப்போதுமே சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் என்னென்னா, யார் ஒருத்தர் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா 12 வருஷம் ஸ்கூலிங், அதுக்கப்புறமா 3 to 4 years ஆஃப் ஹையர் எஜுகேஷன், இதுக்கப்புறம் தான் வந்து வேலைங்கிறதுக்கே போக முடியும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் நல்லா படிக்கலை அப்படின்னா, அல்லது ரொம்ப சுமாராக படித்ததுன்னா அதை பற்றி நம்ம ஒரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எந்த குழந்தையுமே நீங்கள் யூ டேக் எனி ஸ்டூடெண்ட், ரெகுலராக 10 வருஷம் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தை அங்கே சொல்கிறத ஓரளவுக்கு படித்ததுன்னா அந்த குழந்தை வந்து ஓரளவுக்கு மார்க்ஸ் எடுப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக எடுப்பாங்க. அதேமாரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம். ஸோ 8-10 வருஷம் வந்து மாதம் நான் என்னுடைய மணி வந்து போடுறது, மாதம் போடுறது, அதை நான் எப்போதும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பணம் பண்ணலாம். இந்த மாதிரியான இன்சிடெண்ட் அங்கங்கே நிறைய இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி அவர் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே போண்டி ஆகி அந்த மாதிரி நடுத்தருவுக்கு இல்லை, பட் அது வந்து ஒரு சைஸபிள் அமௌண்ட் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டினால நிறைய லாஸ் பண்ணியிருக்காங்க. சார் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போது சேவிங்ஸ் பண்ணுறோம், அக்கௌண்ட்டில் காசு வைக்கிறோம், இந்த அக்கௌண்ட்டில் காசு வைக்கிறனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது? இல்லை நான் சேவிங்ஸ்க்காக 15,000 எடுத்து வச்சிட்டேன், இப்போ அந்த மணியை நான் வேறு எங்கேயாவது வைக்கணுமா, வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா? உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், பேங்க்கில் ஜஸ்ட்டு எதுவுமே பண்ணலை, நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் கூட போடல, ஜஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 20,000 ரூபா 15,000 ரூபா 25,000 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா அதுக்கு வந்து சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வரும். அது வந்து இன்றைக்கி 3% தான், புரியுதுங்களா? அதே மணியை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, இது வந்து மார்க்கெட்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாது. மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி, இட் இஸ் நாட் அ ஈக்விட்டி ஃபண்ட், இட்ஸ் அ வந்து டெட் ஃபண்ட். அதில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் 6% வரையும் ரிட்டர்ன் இருக்குது.
அதுலேயும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம பணம் வேணும்னு கேட்டோம்னா இன்றைக்கி 3 மணிக்குள்ளே எனக்கு பணம் வேணும்னு கேட்டால் நாளைக்கே வந்துடும். ஈக்விட்டியாவது T+2 days. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், 3% ரிட்டர்ன் பார்க்குற இடத்துல இங்கே ஒரு 6% இருக்குது. அந்த மாதிரியான மணியை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆர் இதே இதை வந்து ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நீங்கள் போட்டுட்டு அது வந்து 6 monthsோ 1 yearோ போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈக்விட்டிக்கு தான் வந்து அவங்க வந்து 50% ஆஃப் த மணி தருவாங்க. டெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 to 90% ஆஃப் த மணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு மணி 1 லட்ச ரூபா இருக்குது, அந்த மணி டெட் ஃபண்டில் போடுங்க. அது வந்து 6 monthsோ 1 yearக்கோ போடுங்க. அது வந்து ஒரு 7% 8% ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த மணியை வந்து ஏதாவது ஆத்திர அவசரம்னா பிளட்ஜ் பண்ணி அந்த 1 லட்சத்தில் 80 to 90%, 80,000 to 90,000 அமௌண்ட் வேணும் அப்படின்னதுன்னா அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெறுமனே வந்து பேங்க்கில் வச்சுருந்தோன்னா 3% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி. Plan your next summer escape with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.